ஆஃப்டர்நூன். வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு கத்திரிக்காய் கிரேவி மாதிரி பண்ணேன். கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு கிரேவி மாதிரி, இனிப்பு சட்னி, சாதம். இன்னைக்கு ரசம் வைக்கணும்னு நினச்சேன். வெளியே போக முடியல, மழை நாளில் பெரும்பாலும் ரசம் தான் வைப்பேன் என் பிள்ளைங்களுக்கு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த ரசம் இந்த மழை நாளில் நல்லா வச்சு ரெண்டாவது சாப்பாட்டுக்கு நல்லா மழை நேரத்துக்கு இந்த ரசம் நல்லாயிருக்கும். ரசத்துக்கும் இந்த சாப்பாட்டுக்கும் சுட சுட சாப்பிட்டோம்னா இந்த மழையில் நல்லா இருக்கும். அப்போல்லாம் ஒரு குடை எடுத்துகிட்டு போய் விடுவோம், கொள்ளுவோம். ஆட்டோ ஒரு நேரம் வராது. பிள்ளைங்களுக்கு வந்தும் சாப்பாடு ஊட்டி விடுவோம். அந்த மாதிரியெல்லாம் குழந்தைங்களுக்கு செய்துக்கிட்டு இருக்கும்போது அப்போல்லாம் இந்த ஞாபகமே இருக்காது எங்களுக்கு. இதுதான் செய்தான் அதுதான் செய்யணும், பிள்ளைங்களுக்கு வயிறு நிறைஞ்சா சரி அப்படின்ற மாதிரி எதையார் ரெண்டு வயிறு நிறைய சுட 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 ஊட்டி விட்டுறது. அந்த மழை நேரத்துக்காக தயாரிக்கப்பட்டது தான் இந்த மாதிரி சூடாக செய்கிற இந்த கத்திரிக்காய் கிரேவியும் ரசமும். அவசரத்துக்கு செய்துக்கலாம். அது அந்த பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். ஒரு நேரம் மழையில் நனைஞ்சிக்கிட்டே இங்கே 2 குடம் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வருவேன். ஒரு நேரம் ஆட்டோ வராது. ஒரு நேரம் ஆட்டோ வந்ததுனாலும் குழந்தைங்கள ஏற்றிக்கிட்டு நடந்து வரணும். அதெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு அப்போல்லாம் எனக்கு யோசனை பண்ணவும் நேரமும் இல்லை. இந்த மாதிரி யூடியூப்பும் கிடையாது, இந்த ஃபோனே கிடையாது என்கிட்டலாம். குட்டி ஃபோனு, அதுவும் அந்த பிள்ளைங்க 10 படிக்கும்போது தான் எனக்கு கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். ஒரு நோக்கியா ஃபோன் பெரியவன் வாங்கி கொடுத்தான், அதுதான் கிடச்சிது. அதுக்கு முன்னாடி ஃபோனே கிடையாது. லேண்ட்லைன் இருந்தது, அதுவும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் லேண்ட்லைனை எங்கள் வீட்டுக்கு வந்தது. அந்த லேண்ட்லைனில் தான் எல்லாம் பேசுவோம் கொள்ளுவோம். அது மாதிரி பிள்ளைங்கள வளர்க்குற வரைக்கும் அந்த ருசி பசி தெரியாத நாங்களும் இருந்துட்டோம். எங்கள் வீட்டில் நானும் அவரும் இருந்துட்டோம். பிள்ளைங்களுக்கு இதுதான் ஊட்டினும் இது இல்லை. ஆனால் என் பசங்க இப்போவும் சொல்லுவாங்க, சூடாக ஊட்டுவீங்களே அது நல்லா இருக்குமே, அது செய்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு என் பிள்ளைங்க கேட்பாங்க. இப்போ அதெல்லாம் யோசனை எனக்கு பழசெல்லாம் ஓடுது. இதெல்லாம் நம்ம செய்தோம் இல்லை, கொண்டோம் இல்லைன்னு. அப்போ நினைக்கவும் நேரம் இல்லை. சமைச்சு கொடுப்பேன், நான் வகை வகையாக சமைச்சு கொடுப்பேன். எனக்கு என்ன பிடிக்குதோ அதுங்களுக்கு அதை செய்து கொடுப்பேன். ஆனால் இது மாதிரிலாம் யோசனை பண்ணலாம் எனக்கு நேரம் இல்லை. இப்போ அதெல்லாம் யோசனை பண்ணி இந்த யூடியூப்பில் சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறேன்னு நானே என்னை பற்றி பெருமையாக நினச்சிக்கிறேன். நன்றி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.